ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பன் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மெஷரிங் கப் எடுத்துருக்கிறேன். அதில் 3/4 கப் அளவு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். பவுடர் சுகர் சேர்க்குறதுனால இது எல்லாமே சேர்ந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா கலக்கியாச்சு. 5 நிமிடம் இது இருக்கட்டும். ஈஸ்டெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா நுரையாக ஈஸ்டெல்லாம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இனி நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா. இந்த அளவுக்கு நம்ம 2 தேங்காய் பன் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்க்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். எல்லா தண்ணீருமே நான் இதில் சேர்க்குறேன். இனி நம்ம இதை நல்லா பிசைந்து விட்டுடலாம். எனக்கு இந்த தண்ணீரோட அளவு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு நம்ம பிசைய நேரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு பிசைந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் ரொம்ப சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டர் சேர்க்குறதுனால அந்த பன் ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து 5 நிமிடம் போல் நல்லா பிசைந்து எடுக்கிறேன். 5 நிமிடம் நல்லா பிசைந்து எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் இது இருக்கட்டும். ஈஸ்டெல்லாம் ஆக்டிவேட் ஆகி வந்துடும். சம்மர் சீசன் அப்படின்னா 30 மினிட்ஸில் இந்த ஈஸ்டெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால எனக்கு இது 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா புளிச்சு டபுள் சைஸில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நான் 4 பாலாக டிவைட் பண்ணி உருட்டி எடுக்கிறேன். இது இருக்கட்டும். நம்ம இனி இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவு துருவிய தேங்காய் எடுக்கிறேன். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு செரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ்டு நட்ஸ் சேர்க்குறேன். நான் இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாமும் சேர்த்துருக்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இனி நம்ம அந்த பால் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம விரிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் நல்லா எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று நான் இதில் எடுக்கிறேன். இதை கை வச்சு நல்லா விரித்து விட்டுடலாம். கை வச்சு விரித்தாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு கை வச்சு விரிக்க வேண்டாம்னு லைட்டாக சப்பாத்தி கல்லில் ரோல் பண்ணி எடுத்து இதில் வச்சுருங்க. சைடெல்லாம் லைட்டாக அழுத்தி விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஸ்டஃபிங்ஸ்லேருந்து பாதி இதில் வைக்கிறேன். அடுத்து இன்னொரு பால் எடுத்து கை வச்சு இதே போல் லைட்டாக விரித்து நம்ம இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணி கூட நீங்கள் இதில் எடுத்து வச்சுருங்க. எல்லாம் கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ண பிறகு இதே போல் விரல் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். இதனால் பேக் பண்ணுற நேரம் ஸ்டஃபிங்ஸ் எதுவும் வெளியில் வராது. அதே போல் சைடு எல்லாமே நல்லா சீல் ஆகிடும். இனி நான் கொஞ்சமாக பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலை இது ஃபுல்லாகவே நான் ப்ரஷ் பண்ணி விடுறேன். இதே போல் நம்ம பால் ப்ரஷ் பண்ணி விடுறதுனால இது நல்லா கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக வரும். எல்லா சைட்லேயும் நல்லா பால் அப்ளை பண்ணியாச்சு. இனி நம்ம இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக பேக் ஆகிடும். பேக் ஆகிற நேரமே பாருங்கள், மேலே உள்ள லேயர்லாம் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடுச்சு. 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை எடுக்கிறேன். இனி இது நல்லா சூடாக இருக்கிற நேரமே நம்ம இதில் கொஞ்சம் பட்டர் தடவி விட்டுட்டோம் அப்படின்னா இது ஆறிய பிறகு கூட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லா இடமும் நல்லா பட்டர் தடவியாச்சு. இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதை நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நம்ம பேக்கரியில் வாங்குறது போலவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நம்ம இன்னும் 2 பால் வச்சுருக்கிறோம்ல, அதே போல் பாதி ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னொரு தேங்காய் பன் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான தேங்காய் பன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.